டெக் அகாடமி. இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறது கிரேட் 6 வந்து தரம் 6 பாடம் 5 என்கோடு. ஓகே, நான் பார்க்குறது இந்த என்கோடு பாடத்தை இப்போ படிக்க போகிறோம். என்கோடின் மீது முழு எண்களை குறித்தல், அடுத்தது நேர்மறை எண்களை அறிந்து கொள்ளல், அது ஒப்பிடல் போன்ற விடயங்களை இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் படிப்போம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இதில் ஒரு ரூலர் காட்டப்பட்டிருக்குது. இந்த ரூலர் வரைகோல், இந்த வரைகோட்டில் வந்து வரைகோலின் விளிம்பு நேர்கோடாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்குது. வரைகோடின் விளிம்பு நேர்கோடாக அமையும். இந்த வரைகோடில் வந்து 0 1 2 3 சொல்லி இங்கு எண்கள் வந்து சம இடைவெளியில் வந்து 0 பெருமானம் கூடி செல்லக்கூடிய வகையில் இந்த 1 2 3 4 சொல்லி சம இடைவெளி இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு சம இடைவெளி இருக்கிறது, கூடி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை காட்டி இந்த இடத்துல இது காட்டப்பட்டுக்குது. அப்போ எண்கோடுன்றை வந்து ஒரு கோட்டில் வந்து நாங்கள் எண்களை வந்து சம இடைவெளிகளை குறிப்பிட்ட நேரம் அதுக்கு எண்களை நாங்கள் பதிவு செய்கிறது தான் எண்கோடு. ஒரு கோடு அதற்கு மேலால் வந்து நாங்கள் சம இடைவெளிகளில் எண்களை வந்து குறிக்கிறது. சரியா? இப்போ உங்களுக்கு இலகுவாக விளங்குன்றதுக்காக நான் அப்படி ஈஸியாக சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக ஒரு வரைகோலை பயன்படுத்தி உருவில் காட்டியவாறு நேர்கோடொன்றை வரைகன்னு போட்டிக்குது. சரியா? அதன் மீது சம இடைவெளிகளில் இங்கே பாருங்கள் சில புள்ளிகளை குறிக்குக. சம இடைவெளியில் சில புள்ளிகள் இங்கே குறித்து காட்டியிருக்குது. அப்புள்ளிகள் இடமிருந்து வலமாக 0 நம்பர்ஸ் எல்லாம் இங்கே கூடி செல்கிற மாதிரிக்கும் காட்டப்பட்டிருக்கிறது. கோட்டின் வலது அந்த புறத்தில் அம்புக்குறியை இடுக. இது இப்படி தான் நாங்கள் எண்கோடு வரையணும். எண்களை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தும் இவ்வாறான கோடொன்று எண்கோடு என அழைக்கப்படும். எண்கோடுன்றை வந்து இது ஒரு கோடு, அதில் நம்பர்ஸ்களை நாங்கள் குறித்து எண்களை வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் சொல்கிறது வந்து எண்கோடுன்ட்டு. ஓகே, எண்கோட்டின் வலது அந்த புறத்தில் அம்புக்குறியிட வேண்டும். வலது பக்கமாக செல்லும் போது பெருமானம் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கும். வேறு இதுதான் வலது பக்கம். இந்த பக்கமாக போகும்போது பாருங்கள், 1 விட 2 கூட, 2 விட 3 கூட, 3 விட 4 கூட, 4 விட 5 கூட. ஓகே, அடுத்ததாக பார்ப்போம். உருவில் எண்கோட்டில் அடுத்து வரும் 2 முழு எண்கள் காணப்படுகிறதா பாருங்க. இந்த 2க்கும் 3க்கும் இடையில் ஒன்று தான் வித்தியாசம் காணப்படுது. அதே போல் 3க்கும் 4க்கும் இடையில் 1 வித்தியாசம் காணப்படுது. இரு முழு எண்களுக்கு இடையில் காணப்படும் வித்தியாசம் வந்து 1. 1க்கும் 2க்கும் இடையில் ஒரே ஒரு நம்பர்ஸ் தான் வித்தியாசம் இருக்குது. 2லேருந்து 1 போனால் 1 வரும். சரி, இது வந்து பேசிக் திங்ஸ். நான் வந்து பேசிக்காக நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டியது. அதே போல் எண்கோட்டில் வந்து ஒரு இலக்கத்தை குறிக்க சொல்லும் போது இந்த மாதிரி நாங்கள் குறித்து காட்ட வேணும். சரியா? இப்போ நாங்கள் டிரெக்டாக இது சிம்பிளான விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு எண்கோடுன்ற என்ன நார்மலாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிட்டு நாங்கள் டிரெக்டாக வந்து பயிற்சிகளுக்கு போகலாம். சரியா? அப்போ இலகுவாக இந்த பாடத்தை உங்களுக்கு முடிச்சு கொள்ளலாம். கீழே தரப்பட்ட எண்கோட்டை பிரதி செய்து கொள்க. அதன் மீது 1 2 5 ஆகிய புள்ளிகளை குறிப்பிடுக. பார்ப்போம், நாங்கள் இதை குறித்து காட்டுவோம். இது எப்படி குறிக்கிறது பாருங்கள் பிள்ளைகளா. 1 2 5. 1 எங்க இந்த இது. ஓகே, அடுத்ததாக 2, அடுத்ததாக 5. இப்படி தான் குறித்து காட்டணும். கீழே தரப்பட்ட எண்கோட்டின் மீது குறிக்கப்பட்ட எண்களை எழுதுக. என்னென்ன எண்கள் தந்திக்குது? 0, அடுத்தது இந்த இது 2, அடுத்ததாக 3 குறிக்கப்பட்டிருக்குது. எண்கோடொன்றின் விசேட பண்புகள் என்னது? எண்கோடின்றின் வலது பக்கமாக அம்புக்குறி செல்லும். அடுத்ததாக வலது பக்கமாக செல்லும் போது பெருமானங்கள் கூடிக்கொண்டு செல்லும். எண்கோடின்றின் மீது 4 7 2 ஆகிய எண்களை குறிக்குகன்னு சொல்லிக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு எண்கோடு வரைஞ்சு கொள்வோம் இங்கால. ஓகே,
சம அளவாக வரைந்து கொள்ள வேணும். 6 7 கூடுதலாக கொண்டு வரைந்து கொள்வோம். 8 எது குறிக்க வேணும்? 4ஐ குறிக்க வேணும். அடுத்ததாக 7ஐ குறிக்க வேணும். அடுத்ததாக 2ஐ குறிக்க வேண்டும். நீங்கள் மிகவும் நீட்டாக இதில் செஞ்சு கொள்ள வேண்டும். நான் இந்த ஸ்க்ரீன் இருந்தால் இப்படி காட்டப்படுது. அடுத்து பார்க்கலாம். நிமலனின் வயது 8 வருடங்கள். அவர் தங்கையின் வயது 5 வருடங்கள். எண்கோட்டின் மீது இடப்பெருமானங்களை குறிக்குகாண்டு தந்திருக்குது. ஓகே, எப்படி எண்கோட்டின் மீது இடப்பெருமானங்களை குறிக்கிறது? நிமலனின் வயது 8 வருடங்கள். நான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எண்கோடு தந்தி இருக்குது. நாங்கள் அதில் குறிக்காமல் வேற ஒன்று கீறி குறிக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 தங்கையின் வயது 5 வருடங்கள். சரியான்? 8 இங்கால குறிக்க வேண்டும், 5 இங்கால குறிக்க வேண்டும். கீழே உள்ள எண்கோட்டு மீது குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. இங்கே என்ன தந்து இருக்கிறது? 15. அடுத்ததாக 20 தந்து இருக்குது. அடுத்து 25 இல்லை 20. 15ம் 20ம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, எண்கோட்டில் அமுதாவினதும் அவரது சகோதரர் ரவியினதும் வயது குறிக்கப்பட்டுள்ளது. அமுதா ரவி ஆகியோரில் மூத்தவர் யாரு? அமுதாட வயது என்னது? இங்கால குறிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே ரவியின் வயது குறிக்கப்பட்டுள்ளது. சரியா? இங்கே பாருங்க, இது 10. 10 விட 1 குறைவாக இருக்கிறது 9. 9 விட 1 குறைவாகிறது 8. அப்போ அமுதாவின் வயது என்னது? இங்கே பார்த்தா எங்களுக்கு விளங்கும். 0 1 2 3 4 5 6 7 8. அப்போ அமுதாவின் வயது 8. இங்கே ரவியின் வயது இங்கே 10 இருக்கிறது. 11 12 13 14 15. ஓகே, அமுதாவின் வயது என்ன? அமுதாவின் வயது 8. அமுதா ரவி ஆகியோரில் மூத்தவர் யாருன்னு கேட்டிக்குது. அமுதாக்கு வயது 8, ரவிக்கு வயது 15. அப்போ மூத்தவர் வந்து பெரியவர், ரவி தான் மூத்தவர். ஓகே, ரவி தான் மூத்தவர். அமுதாவின் வயது 10 வருடங்கள் ஆகும் போது ரவியின் வயது எவ்வளவு ஆகும்? அமுதாவின் வயது 10 ஆகினா அப்படின்டா 10 ஆகினன்றது என்னது? 1 2 படி கூடுதலாக ஆகினா ரவியின் வயது என்னதாகும்? அப்போ 2 வருடத்துக்கு பிறகு ரவியின் வயது என்ன ஆகும்? 15 இருக்குது. இப்போ 16 17. இது 15 என்றா 16 17. அப்போ ரவியின் வயது 17 ஆகும். ஓகே, 11 12 13 14 15 16 17. ஓகே, அடுத்ததாக போவோம். அடுத்ததாக வந்து நாங்கள் மறை எண்கள்ன்ற கீழே உருவில் காட்டியவாறு ஒரு எண்ணெய் கோட்டை வரைக. அளவுகோலை பயன்படுத்தி மேலே வரையப்பட்ட கோட்டை 0க்கு இடது பக்கமாக நீட்டி கீழே காட்டியவாறு உருவினை பெறுக. ஓகே, இப்போ நாங்கள் வலது பக்கமாக காட்டினது. ஓகே, இப்போ நாங்கள் இடது பக்கமாக கொண்டு போகிறோம். இவ்வளோ நேரம் வலது பக்கமாக போனோம். இதை பாருங்கள், 1 2 3 4 2. இது வலது பக்கமாக போனால் கூடிக்கொண்டு செல்லும். இடது பக்கமாக சென்றால் மறை எண்கள். இப்போ இது நேரெண்கள், நேராக போகிறது. மறை எண்கள் வந்து மைனஸ், குறைவானது. ஓகே, அதை மைனஸ் போட்டு தான் நாங்கள் காட்டுவோம். இதை மறை என்று சொல்லுவோம். இதை மறை 1. அதே போல் வந்து மறை 2, மறை 3, மறை 4, மறை 5 என்று தான் இதை நாங்கள் குறிப்பிடுவோம். மறை எண்களை கொண்ட எண்கோட்டின் வலது அந்தத்தில் அம்புக்குறியிடப்படும். ஓகே, எனினும் சில சந்தர்ப்பம் மறை எண்கள் கொண்ட எண்கோட்டின் இரு அந்தங்களிலும் அம்புக்குறி இடுவது உண்டு. சில நேரம் இங்கேயும் நாங்கள் வந்து ஒரு அம்புக்குறி இடுவோம், எரோ. ஓகே, அடுத்து பாருங்க, இரு அந்தங்களிலும் விடாத சந்தர்ப்பங்களும் உண்டு. 2 பக்கமும் அந்த எரோ போடாமலும் சந்தர்ப்பம் இருக்குது.
வலது பக்கமாக இருந்தால் மறை எண்கள், இடது பக்கமாக போனால் வலது பக்கமாக போகிறது கூடிக்கொண்டு செல்வது, இதெல்லாம் மறை எண்கள். இடது பக்கமாக போகிறது அந்த நேரெண்கள், இந்த பக்கம் போகிறது வலது பக்கம், இடது பக்கம் போகிறது மறை எண்கள். ஓகே, நேரெண்கள் ஒன்றோட ஒன்றை விட கூடுதலாக இருக்கும். 1 விட 2 கூட, 2 விட 3 கூட, 3 விட 4 கூட. ஆனால் மறை எண்களை பாருங்க, மறை 1 விட மறை 2 கூடுதல் இல்லை, குறைவானது. இதெல்லாம் குறைவானது. இந்த பக்கம் போகும்போது குறைவாக செல்லும், இதிலேருந்து இந்த பக்கம் செல்லும் போது கூடுதலாக செல்லும். இப்போ மறை 5 விட மறை 4 பெரிதான்னு கேட்டால் மறை 4 தான் பெரிது. இந்த பக்கம் சென்றால் கூடுதலாகத்தானே போகும். அது மிச்சம் முக்கியமானது. அதை நீங்கள் மிச்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அதே போல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறாங்க. 0 என்ற எண்ணிற்கு நேர்மறை இல்லை. 0 நடுநிலைமையானது, நேர்மறை என்று ஒன்று இல்லை. இங்கு குறிப்பிட்ட நேர் நிறைவெண்கள் 0 மறை நிறைவெண்கள் என்பன அனைத்தையும் கொண்ட எண்கள் நிறைவெண்கள் என அழைக்கப்படும். இதெல்லாம் ஆவி நிறைவெண்களின் தொகுதி. நிறைவெண்கள் சொல்ல முழுமையானது, நிறையானது முழுமையானது. இல்லை இதுலேயுமே ஹாஃப் இல்லை, 3.5 2.5 இல்லை ஒரு பின்னமாக இல்லை. இதெல்லாம் முழுமையாக இருக்கிறது. இந்த முழுமையாக உள்ள 0 நேரெண்கள் மறையெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நிறைவெண்கள். ஓகே, இப்போ அடுத்ததாக நாங்கள் செல்லுவோம் பயிற்சிக்கு. கீழே குறிப்பிட்ட எண்கோட்டில் குறிக்கப்படும் எண்களை எழுதுக. எண்களை எழுதுவோம் நாங்கள் இப்போ. ஓகே, என்னென்ன எண்கள்? முதல்ல மறை 5, அடுத்து மறை 3, அடுத்து என்ன காட்டிக்குது? 2, நேர் 2. ஓகே, தரப்பட்ட எண்கோட்டில் PQR எனும் புள்ளிகளால் வகை குறிக்கப்படும் எண்களை எழுதுக. PQR வரை குறிக்கப்பட்ட எண்களை எழுதுக சொல்லப்பட்டிருக்குது. P-னால் குறிக்கப்படும் பெருமானம் என்னது? P எங்க? 1. Q-னால் குறிக்கப்படும் பெருமானம் 3. R-னால் குறிக்கப்படும் பெருமானம் மறை 2. ஓகே, தரப்பட்டுள்ள எண்கோட்டை பிரதி செய்து PQR என்ற புள்ளிகளை அதன் மீது குறிப்பிடுக. P என்னது? P 4. 4க்கு P என்று போடணும். அடுத்து Q உண்டா? 1. ஓகே, இது Q. அடுத்து R 3. 3 6. மறை எண்கள் ஒன்றுமே இங்கே தந்தில்லை. ஸோ P 4, Q 1, R 3. மைனஸ் மறை 5 தொடக்கம் நேர் 5 வரை குறிக்கப்பட்ட எண்கோற்றை வரைந்து அதன் மீது 4, மறை 4, மறை 1 எண்களை குறிக்க அவற்றை முறையாக ABC என பெயரிடுக என்று சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இதை செய்வோம். ஒரு எண்கோடை நாங்கள் முதல்ல வரைவோம். அதில் மறை 5லிருந்து மறை நேர் 5 வரைக்கும் 1 2 3 4 5 1 2 3 4 5. இங்கால மறை 1 2 3 4 5 1 2 3 4. அதில் எதை குறிக்க வேண்டும்? நேர் 4. நேர் 4. அடுத்ததாக மறை 4. ஓகே, அடுத்ததாக மறை 1. இவைகளை குறித்து காட்ட சொல்லிக்குது. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறோம். நாங்கள் இன்னொரு பாடத்தை, இன்னொரு செக்ஷனை பார்க்கலாம். நிறைவெண்களை ஒப்பிடல். ஒப்பிடல்ன்றை நாங்கள் எது கூடுதல் எது குறைவுன்னு சொல்லி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான் ஒப்பிடல். அதை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 பகுதி 1 நாங்கள் முடித்துக்கொள்வோம். பகுதி 2ல் மீதி பாடத்தை கவனிப்போம். அது வரைக்கும் எதுவும் கொஷன்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இலகுவாக விளங்கி கொள்ளணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை டிரெக்டாக நான் டச் பண்ணல, உங்களுக்கு நேரடியாக பாடத்துக்கு போயிட்டேன்.
அது முன்னாடி யாரும் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். To watch this video in English, please click the link in the description box. அது வரைக்கும் thank you children.